Hi, this is Narmada from Vista Academy Erode. Alphabet number series அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இது எல்லாத்துலேயுமே வரும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. டைரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாலோவிங் கொஷின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி 5 numbers given below அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 5 numbers கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸை பேஸ் பண்ணி கீழே கொஷின்ஸ் கொடுப்பாங்க. If the position of the first and third digits in each of the above number are interchanged, which of the following will be second highest number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ரெண்டு டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு தேர்டு இந்த ரெண்டு டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறக்காக அப்போ இது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து இங்கேயும் இந்த டிஜிட் வந்து இங்கேயும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1, 5, 8 அப்படின்னு ஒரு நம்பர் இந்த மாதிரி மாறி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற நம்பர்ல எது செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஒன்னொன்னையும் மாற்றி எழுதிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ தேர்ட் டிஜிட் தான் ஃபர்ஸ்ட்ல வரப்போகுது. அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பெரிய நம்பரா இருந்தாதான் அது ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இருக்கிறதுலே தேர்ட் டிஜிட் எது பெருசா இருக்குன்னு பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இருக்கிறதுலே தேர்ட் டிஜிட் எது பெருசா இருக்குன்னா 9, அதாவது லாஸ்ட்ல 319ல இதுதான் வந்து 9 அப்படின்னு பெருசா இருக்குது. அப்ப கண்டிப்பா இதுதான் ஹையஸ்ட் நம்பரா இருக்கும். ஆனா அவங்க கேட்கறது செகண்ட் ஹையஸ்ட் கேட்கறாங்களா, அப்ப செகண்ட் ஹையஸ்ட்னு கேட்கும் போது தேர்ட் டிஜிட் வேற எது இருக்குன்னு பாருங்க, இதுதான் ஹையஸ்ட் அடுத்தது. அப்படிங்கும்போது ஆன்சர் என்னவா இருக்கும், 298 தான் செகண்ட் ஹையஸ்ட் நம்பரா இருக்கும். நீங்க வேணா போட்டு பாருங்க, இதுதான் ஆன்சரா வரும். செகண்ட் கொஸ்டினும் சேம் இதே மாடல் தான். ஆனா என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆர் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ த ஃபாலோவிங் வில் பி தி தேர்ட் லீஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க, இப்போ லீஸ்ட் நம்பர். அப்போ லீஸ்ட் நம்பர்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் டிஜிட் நம்பர் தான் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரப்போகுது. அப்போ செகண்ட் டிஜிட் நம்பர் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரப்போகுதுன்னா எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு யோசிங்க. அப்போ 1 தான் இருக்கிறதுலே செகண்ட் டிஜிட்ல கம்மியா இருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது 2 வரும், அடுத்தது 4 வரும். அப்போ இதுதானே தேர்ட் லீஸ்ட் நம்பரா இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் ஈச் நம்பர் த டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர், வாட் வில் பி தி சம் ஆஃப் த மிடில் டிஜிட் ஆஃப் ஈச் ஆஃப் த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரையும் ஒரு டிஜிட்ஸ் வைஸா அரேஞ்ச் பண்ணும் அசெண்டிங் ஆர்டர்ல. அப்படி அரேஞ்ச் பண்ணி அதுல மிடில் நம்பரோட சம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒன்னொன்னையும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டிலே ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு நம்பரை நம்ம டிஜிட்ஸ் வைஸ் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றோம்னா மிடில் நம்பருங்கும் போது எது சென்டர் நம்பருங்க நமக்கு தெரியாது, செகண்ட் நம்பர் தான் சென்டரா வரப்போகுது. அப்ப எது செகண்டா வரும் அப்படிங்கறத இதை பார்த்துட்டாவே கண்டுபிடிச்சுக்கலாங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் 1 வரும், அதுக்கப்புறம் 5 வரும். இப்ப செகண்ட் நம்பர் 5 பிளஸ் இதுல செகண்ட் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா 4 வரும், இதுல செகண்ட் நம்பர் 4, இதுல செகண்ட் நம்பர் 3 வரும், இதுல செகண்ட் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா 8 அப்படின்னு கிடைக்குங்களா. இனி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 4 + 4 8, 8 + 8 16, 16 + 3 19, 19 + 5 அப்படின்னா 24. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24, ஆப்ஷன் பி. Fourth question பார்த்தீங்கன்னா if each of the following number will be obtained if the second digit of the lowest number is added to the third digit of the highest number after adding 4 to each number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் செகண்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு போட்டு நீங்கள் செகண்ட் டிஜிட் எடுத்து எழுதிடக்கூடாது. ஃபைனலாக அந்த கொஸ்டின் ஃபுல்லாக முடிகிற வரை படிச்சு பாருங்க. ஆஃப்டர் ஆடிங் 4 to each number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து லோவஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. எது லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் நம்பர். எது ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 851. இந்த ரெண்டு நம்பர்லையுமே 4 ஆட் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். இப்போ 4 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஆட் பண்ணா என்ன வரும், 302 வரும். இதுல 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 855 வருங்களா. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லோவஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் டிஜிட் எடுக்கணும். இப்போ லோவஸ்ட் நம்பர்ல செகண்ட் டிஜிட்னா 0, ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து தேர்ட் டிஜிட் எடுக்கணும். அப்போ ஹையஸ்ட் நம்பர்ல தேர்ட் டிஜிட் பார்த்துட்டீங்கன்னா 5. இந்த ரெண்டையும் ஆட் பண்றதா என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0 + 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5. இப்போ 5 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.